தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய மாநில தலைவர். என்னுடைய தேசிய தலைவர் வந்து தினேஷ் யாதவ், தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தேசிய தலைவர். இந்த பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய நோக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலனுக்கான அமைப்பு. இது வந்து தேசிய அளவில் இயங்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு ரூபன் அவர்களையும் இளைஞரணி தலைவராகவும் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தேசிய இளைஞரணி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக திரு அரவிந்த் யாதவ் அவர்களை நியமித்திருக்கிறார். அவங்களுடைய தலைமையில் இன்னைக்கு வந்து இந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. அதில் நான் கலந்துருக்கிறேன். இந்த அமைப்பினுடைய தீர்மானங்கள் என்பது பொழுது மிக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் வலியுறுத்துகிறது. அதேபோல தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக 69 கல்வி வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக கிடைத்த தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் இன்னும் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மௌனம் சாதித்து வருகிறது. இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கையில் அக்கறை இருக்குமானால் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் ஆந்திரா தெலுங்கானாவை போல பீகாரை போல தமிழகத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்ற வகையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அதேபோல வருகிற ஜூன் மாதத்தில் ஜூலை முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நல மாநாடு நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம்.
அந்த மாநாட்டில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராவ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.